இன்றைய வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. இன்றைய நற்செய்தி சேவை மனப்பான்மை. மெக்சிகோவில் உள்ள ஒரு ஊழிய ஸ்தாபனம் ஒவ்வொரு மாதமும் உள்ளூர் வாசிகளுக்கு சுமார் 11,000 கிலோ எடை உணவை இலவசமாய் கொடுத்து உதவுகிறது. அதன் தலைவர், எவராயினும் இங்கே வரலாம், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை சந்திக்கிறோம். அவர்களின் நடைமுறை தேவைகளை சந்திப்பதன் மூலம் அவர்களின் ஆவிக்குரிய தேவையை சந்திப்பதே எங்கள் இலக்கு என்கிறார். கிறிஸ்தவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்தவைகளை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து மக்களை தேவனிடம் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவனை மகிமைப்படுத்தும் சேவை மனப்பான்மையை நாம் எப்படி வளர்க்க முடியும்? தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை மற்றவர்களின் பிரயோஜனத்திற்கு பயன்படுத்துவது எப்படி என்று அவரிடம் கேட்பதன் மூலம் சேவை மனப்பான்மையை வளர்த்து கொள்ளலாம். தேவன் நமக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு அளிக்கையில் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலனுள்ளதாயும் இருக்கும். மற்றவர்களுக்கு சேவை செய்வது இயேசுவின் ஊழியத்தில் முக்கிய அம்சம். அவர் வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கி பசித்தோருக்கு உணவளித்து பலரும் தேவனுடைய நற்குணத்தையும் அன்பையும் ருசித்தனர். நம் ஜனத்தின் மீது அக்கறை கொள்கையில் நாம் அவருடைய சீஷராகிறோம். நம்முடைய கிரியைகளின் மூலம் தேவ அன்பை நாம் பிரதிபலிக்கும் போது மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று அவருடைய ஞானமான யோசனை நமக்கு நினைவூட்டுகிறது. சேவை என்பது சுய திருப்திக்கானது அல்ல, மாறாக பிறர் தேவனுடைய அன்பை அறியவும் அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் மூலம் அவர் செய்யும் அதிசயமான நடத்துதலை பிறர் பார்க்கவுமே. உங்கள் வரங்களை பிரயோகித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதில் எவ்விதம் விழிப்புடன் செயல்பட போகிறீர்கள்?